மன்னார் மாவட்டத்தில் நெற் சந்தைப்படுத்தல் சபையால் பெரும்போக நெற்கொள்வனவு முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நெற் சந்தைப்படுத்தல் சபை தற்காலிகமாக நெற்கொள்வனவை நிறுத்தியது. இந்த நிலையில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவு, நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படாததால் தொடர்ந்தும் நெல்லை வீடுகளில் களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோயிலுக்கு பின்னால் செய்த வெள்ளாமையிலெல்லாம் கோயிலுக்கு பயந்து எல்லாரும் கூடுதலாக சிவப்பு நெல்லையே கூடுதலாக செய்தார்கள். அந்த நெல்லை செய்து இப்போ எல்லாம் மூடையாக வீடு வழியே கிடக்குது. பிஎம்பி எடுத்தாங்க, சித்திரை வருஷத்துக்கு பிறகு பிஎம்பி தாங்கள் எடுக்கிறதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மக்கள் எல்லா வெளியில் தனியார் கூட அந்த நெல்லை எடுக்க மாட்டுறாங்க. அப்படி கேட்டாலும் அடிமட்ட விலையில் 2000-2500 ரூபா குறைச்சி தான் கேட்குறாங்க. நாங்கள் விவசாயம் செய்துட்டு அதை உடனடியாக தனியாருக்கு விற்காமல் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நெல்லுகளை பாதுகாத்து காய வச்சு கனகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னாரில் இருக்கிற நெல் தேசிய சபை வந்து எப்போ திறக்குது என்று நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுக்காக சிகப்பு நெல்லை அவர்கள் அறுவடை செய்து அதனை உலர்த்தி இன்று சந்தைப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் நெல் சந்தைப்படுத்தும் சபையானது நெல்லினை கொள்வனவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது கடந்த சித்திரை வளத்தின் பின்னராக இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபை வந்து இவற்றினை கொள்வனவு செய்வதனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் நாம் வினவினோம். 2026ஆம் ஆண்டிற்கான பெரும்போக நெல்லை கொள்வனவு செய்வதற்காக நாம் திரைசேரியிலிருந்து பெருமளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளோம். தற்போது நாட்டில் பெருமளவு நெல்லை களஞ்சியப்படுத்தியுள்ளோம். எனினும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நிட்மா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து அவர்கள் மீண்டும் பயிற்சிகையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தற்போது மன்னார் மாவட்ட விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் நெல் அறுவடை கிடைக்கப்பெற்று வருகின்றது. எவ்வாறாயினும் திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்த நிதி தற்போது நிறைவடைந்துள்ளதால் மன்னார் மாவட்டத்திற்காக அவர்கள் கோரியுள்ள 100 மில்லியன் ரூபாய் நிதியை மீண்டும் திரைசேரி ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நாம் முன்மொழிந்துள்ளோம். அரசியல் தலைமைத்துவம் என்ற ரீதியில் இந்த விடயத்தில் நாங்கள் தலையீடு செய்து அரசாங்கத்தை தலையீடு செய்து விவசாயிகளின் நிலை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்போம் என நாங்கள் நம்புகின்றோம்.